ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எது பார்க்க போகிறோன்னா சித்தார்த்தா அப்படின்ற ஒரு நாவல். இதை எழுதினவர் வந்து ஹெர்மன் ஹெஸ்ஸி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நாவலோட ஆத்தர் ஹெர்மன் ஹெஸ்ஸியோட அபவுட் பார்க்கலாம். ஹெர்மன் ஹெஸ்ஸி வாஸ் அ ஜெர்மன் ஸ்விஸ் ரைட்டர். அவர் வந்து 1877 பிறந்திருக்காரு. Hermann Hesse influenced by Eastern philosophy, Buddhism, Hinduism and Indian culture. அவரோட மேஜர் ஒர்க்ஸ் வந்து சித்தார்த்தா, ஸ்டீஃபன் வோல்ஃப், டிமைன், த கிளாஸ் பெட் கேம். ஹெர்மன் ஹெஸ்ஸி நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சரில் 1846 அப்போ வாங்கியிருக்காரு அவருடைய மீனிங்ஃபுல் ரைட்டிங்ஸ்க்காக. இந்த நாவலோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம். சித்தார்த்தா இந்த நாவல் ஒரு ஃபிலாசபிக்கல் நாவல். இது வந்து 1922 அப்போ பப்ளிஷ்ட் ஆயிருக்கு. இதனோட செட்டிங் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா. இந்த டைட்டில் நேம் சித்தார்த்தா வந்து கௌதம புத்தா அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர்ட் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபிக்ஷனல் கற்பனை கதை தான். இந்த நாவல் வந்து 2 பார்ட்டாக டிவைடட் ஆயிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, ப்ரொட்டகானிஸ்டோட ஹீரோவோட இன்னர் அண்ட் அவுட்டர் ஜேர்னியை பற்றி சொல்லுது. சித்தார்த்தா இந்த நாவலோட டீட்டெயில் சம்மரி பார்க்கலாம். சித்தார்த்தா இஸ் த சன் ஆஃப் அ பிராமின், ரெஸ்பெக்டட் அண்ட் அட்மையர் பை எவ்ரி ஒன். இஸ் இன்டெலிஜென்ட், டிசிப்ளின்ட் அண்ட் ஸ்கில்ட் இன் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ். சித்தார்த்தா அப்படின்ற ஒரு யங் மேனோட ஸ்டோரி தான் இந்த நாவல். சித்தார்த்தா வந்து ஒரு பிராமின் குலத்தை சேர்ந்தவன். அவன் வந்து எல்லாராலையும் அட்மையர் பண்ணப்பட்டாலும், இன்டெலிஜென்ட் அண்ட் டிசிப்ளினாக இருந்தாலும் அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் டிஸாட்டிஸ்ஃபைடாகவும் ஃபீல் பண்ணுறான். ஸோ he believes that the knowledge taught by priest and scriptures is incomplete அப்படின்னு பிலீவ் பண்ணுறான். ஸோ அவனை டிஸ்கவர் பண்ணிக்கணும். யூ வாண்ட் டு டிஸ்கவர் ஹூ he truly is, வாட் லைஃப் ரியலி மீன்ஸ், ஹவு டு அட்டைன் பீஸ் அண்ட் என்லைட்மெண்ட். அவன் என்ன டிஸ்கவர் பண்ணணும்னு நினைக்கிறான்னா, அவன் யாருனும் லைஃப்னா என்ன அப்படின்றதையும் பீஸ் அண்ட் என்லைட்மெண்ட்டை அடையிறதுக்கான வழி என்னவோ அதை டிஸ்கவர் பண்ணணும்னு நினைக்கிறான். வித் த சம்னாஸ், சித்தார்த்தா என்லைட்மெண்ட்டை அடையிறதுக்காகவும் அவனுடைய லைஃப்பை டிஸ்கவர் பண்ணுறதுக்காகவும் அவனுடைய வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான் அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கோவிந்தா கூட. தென் அவங்க வந்து ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த குரூப் வந்து சம்னாஸ் குரூப். அவங்க சம்னாஸ்னால் யாருன்னா, ஃபாஸ்டிங் அண்ட் மெடிடேஷன், செல்ஃப் டினைலில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. சித்தார்த்தா வந்து மென்டல் கண்ட்ரோல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணது மூலமாக மென்டல் கண்ட்ரோலை லேர்ன் பண்ணிக்கிறான். பட் he realized that escaping the self is not the same as understanding the self அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். தென் அவங்க வந்து கௌதம புத்தாவை பீட் பண்ணுறாங்க. கௌதம புத்தா யார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், த என்லைட்டட் ஒன். அவங்க வந்து கோவிந்தா வந்து அவங்களுடைய ப்ரீச்சிங்கை கேட்டதுக்கப்புறம் புத்தாவோட ஃபாலோவராக மாறிடுறான். பட் சித்தார்த்தா வந்து புத்தாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அந்த குரூப்பில் புத்தாவோட ஃபாலோவராக ஆகிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் ஆகிறார். பிகாஸ் அவன் என்ன பிலீவ் பண்ணான்னா, சித்தார்த் வந்து wisdom cannot be taught, it must be experienced அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஒரு நாலேஜுன்றது ஒருத்தங்க சொல்லி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வர்றது கிடையாது. அது நம்ம வாழ்க்கையோட அனுபவங்கள் மூலமாக தான் நம்மளுக்கு அந்த விஸ்டம் கிடைக்கும் அப்படின்றத சித்தார்த்தா வந்து பிலீவ் பண்ணுறான். ஸோ அந்த மூமெண்ட் அந்த பிலீவ் பண்ண அந்த மூமெண்ட் வந்து அவனோட இண்டிபெண்டன்ஸையும் அண்ட் இன்னர் ஸ்ட்ரென்த்தையும் காட்டுது அப்படின்னு நம்மளுக்கு ஹெர்மன் ஹெஸ்ஸி சொல்கிறார். நெக்ஸ்ட்டு வேர்ல்ட்லி லைஃப், லவ் அண்ட் வெல்த். சித்தார்த்தா வந்து விஸ்டம் வந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வராதுன்னு புரிஞ்சதுக்கப்புறம் சிட்டி லைஃப்பில் என்ட்ரு ஆகுறாரு. அங்கே வந்து கமலா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் கேர்ளை மீட் பண்ணுறாரு. அந்த கமலா தான் அவருக்கு லவ் அண்ட் டிசையரை வந்து டீச் பண்ணுறாங்க. தென் அவர் வந்து காமசுவாமி அப்படின்ற ஒரு வெல்த்தி மர்ச்சண்ட்டை மீட் பண்ணுறாரு. அவர் ஒரு ரிச் பர்சனாக ஆனதுக்கப்புறம் கூட அவருக்கு வந்து ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு அவருடைய லைஃப்பில். அவருக்கு வந்து ஒரு க்ரீடி, ப்ரௌட், எமோஷ்னலி எம்டியாக இருந்தார். என்னதான் அவர் சக்ஸஸை கெயின் பண்ணாரோ அவரோட இன்னர் பீஸை வந்து லாஸ் பண்ணிட்டார். ஸோ தென் கிரைசிஸ் அண்ட் அவேக்கிங் பை த ரிவர். ஒரு நாள் வந்து சித்தார்த்தா என்னதான் ரிச் பர்சனாக இருந்தாலும் அவர் ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணதுனால அவருடைய லைஃப் என் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ரிவர் கிட்ட போகிறாரு. அந்த ரிவரில் அவருக்கு ஓம் அப்படின்ற ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் தான் அவரை சேவ் பண்ணிச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து ஒரு ஃபேரி மேன், படகோட்டியான வாசுதேவாவை மீட் பண்ணுறாரு. அந்த ரிவரில் அவருக்கு என்னென்ன டீச் பண்ணிச்சுன்னா, டைம் இஸ் அன் இல்யூஷன், ஆல் லைஃப் இஸ் இன்டர்கனெக்டட், சஃபரிங் அண்ட் ஜாய் ஆர் பார்ட் ஆஃப் த சேம் ஹோல் அப்படின்றத அவருக்கு டீச் பண்ணிச்சு அந்த ரிவர். நெக்ஸ்ட்டு என்லைட்மெண்ட் அண்ட் ஃபைனல் பீஸ். சித்தார்த்தா அட்டைன்ஸ் என்லைட்மெண்ட் த்ரூ சைலன்ஸ், பேஷன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ். அந்த ரிவரில் அவர் சவுண்ட் கேட்டதுக்கப்புறம்
அவர் வந்து ஒரு என்லைட்மெண்ட்டை ஃபீல் பண்ணார், பீஸை ஃபீல் பண்ணார். ஸோ அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட் கோவிந்தா சித்தார்த்தாவை மீட் பண்ணும்போது சித்தார்த்தா வந்து ட்ரூ விஸ்டமை அடைஞ்சிட்டான் அப்படின்றது ரியலைஸ் பண்ணார். அப்போ சித்தார்த்தா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா ட்ரூ விஸ்டமை வேர்ட்ஸ் cannot fully express truth, love and companion ஆர் த ஹையஸ்ட் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் இந்த நாவலில் மேஜர் தீம்ஸ் பார்த்தோன்னா செல்ஃப் டிஸ்கவரி, இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவல் பாத், வேர்ட்லி வெர்சஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப், illusion ஆஃப் டைம், லவ் அண்ட் கம்பேஷன். இந்த நாவலோட சென்ட்ரல் மெசேஜ் பார்க்கலாம். எர்மன் ஹெஸ்ஸி நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுறான்னா நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விஸ்டம் அப்படின்றார். நாலேஜும் விஸ்டமும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாரு. டீச்சர்ஸ் கேன் கைட் பட் cannot கிவ் என்லைட்மெண்ட். நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கைடாக இருப்பாங்களே தவிர நம்மளுக்கு என்லைட்மெண்ட்டை தரமாட்டாங்க அப்படின்றத சொல்கிறார். லைஃப் இட் செல்ஃப் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர் அப்படின்னு எர்மன் ஹெஸ்ஸி சொல்கிறார். நம்மளுக்கு வந்து கிரேட்டஸ்ட் டீச்சர் யாருன்னா நம்மளோட லைஃப் தான். நம்ம லைஃப் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் தான் கிரேட்டஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் கன்க்ளூஷனுக்கு வரலாம். சித்தார்த்தா இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டோரி ஆஃப் ஒன் மேன், இட்ஸ் அ மிரர் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்கிறார். சித்தார்த்தா இந்த ஒரு ஃபிலாசபிக்கல் நாவல் வந்து ஒரு ஜஸ்ட் நாட் அ ஸ்டோரி, ஒரு மேனோட ஒரு ஸ்டோரி மட்டும் கிடையாது, ஹியூமன் லைஃபோட மிரர் அப்படின்னு சொல்கிறாரு. த நாவல் ரிமைண்ட்ஸ் அஸ் தட் த பீஸ் இஸ் ஃபவுண்ட் வித்தின் நாட் அவுட் சைட். இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட்டாக சொல்லணுன்னா சித்தார்த்தா அப்படின்ற ஒரு பிராமின் குலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவனுடைய லைஃப்பில் என்லைட்மெண்ட் அடையணும், ஒரு விஸ்டமை தெரிஞ்சுக்கணும், அவன் யாரும் டிஸ்கவர் பண்ணணுன்றதுக்காக அவனோட வீட்டை விட்டு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கோவிந்தா கூட வெளியே போகிறான். அங்கே புத்திஸ்ட் ப்ரீஸ்ட்டை பார்க்குறான். புத்தரை பார்த்து அவனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் கோவிந்தா மட்டும் அவனுடைய ப்ரீச்சிங்கை கேட்டுட்டு புத்திஸ்ட் ஃபாலோவராக ஆகிறான். பட் சித்தார்த்தா வந்து ரெஃப்யூஸ் ஆகிறான். பிகாஸ் அவன் என்ன நினைக்கிறான்னா விஸ்டம்ன்றது ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுனால வரதில்லை, அது தன்னுடைய லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கிடைக்கிறது அப்படின்றது. ஸோ அதனால் அவன் ஒரு சிட்டி லைஃப்க்கு போகிறான். அங்கே கமலான்ற ஒரு பெண்மணியை பார்க்குறான், காதலில் விழுறான். அப்புறம் டிசைர் ஆகுது அவனுக்கு. நிறைய ஒரு என்னதான் ஒரு ரிச் மர்ச்சண்ட்டாக பிகம் ஆனாலும் அவன் வந்து ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுறான். அவனுடைய லைஃப்பில் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவனுடைய லைஃப்பை எண்ட் பண்ணிக்கணும்னு ரிவர்கிட்ட போகிறான். அங்கே அவனுக்கு வந்து அந்த ரிவரில் வந்து ஒரு சவுண்ட் கேட்குது, ஓம் அப்படின்னு. ஸோ அந்த ரிவர்லேருந்து வந்த சவுண்ட் வந்து அவனுக்கு இன்னர் பீஸையும் லைஃப்பையும் டீச் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வாசுதேவா அப்படின்ற ஒரு ஃபேரி மேன் படகோட்டியை பார்க்குறான். ஸோ அப்புறம் ஒரு இன்னர் பீஸ் அடைஞ்சு ஒரு என்லைன்மெண்ட்டுக்கு வந்துடுறான். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட ஷார்ட் சம்மரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.